எனக்கு வந்து 2 முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முதல்ல வந்து செந்தில், அதுக்கப்புறம் வந்து சூரி. இவங்க 2 பேரும் ஒரு ஒரு படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன். செந்தில் வந்து என்னை பற்றி சொன்ன மாதிரி நான் செந்திலை பற்றி சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. பாலுமகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கணக்காலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்போது ஒரு 60 days வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருந்தான். ஹாஸ்பிட்டல்லேருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சார் ரூம்லேயே வந்து செந்தில் படுத்துக்குவான். ஒரு டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போனது எல்லாமே செந்தில் தான். டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போனது, க்ளீன் பண்ணது, வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான். நான் சொன்னேன், எப்படிப்பா இதை நீ பண்ணுற, உன்னால் எப்படி முடிஞ்சதுன்னு. சார் எங்கள் அப்பாக்கான நான் பண்ண மாட்டேனா சார், அந்த மாதிரி தான் சார் நான் இதை பண்ணேன்னு சொன்னான். ஸோ அதுதான் செந்தில். ஸோ நம்ம அது செந்தில்கிட்ட வந்து அவன் சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை. ஒரு ஒரு மென்டாரோட ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதுல வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய இது. ஆல்சோ அ வெரி நைஸ் பர்சன். ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில். அண்ட் சூரி வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், 2-3 தடவை பார்த்துருக்கோம், அவ்வளோதான். விடுதலைக்கு முன்னாடி அப்புறம் விடுதலையில் தான் எங்களுக்கு வி ஸ்டார்டட் இன்டராக்டிங் படம் வேலை செய்யும்போது. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னார். சூரி பண்ணுறாங்கன்னப்போ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ, இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல நான் என்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அளவில் வந்து இது இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆக்சுவலாக வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன், அவர் ஏன்ப்பா பண்ண போகிறாரு இந்த ரோல், இது முக்கியமான ரோல் தான், ஆனால் அவர் ஏன்ப்பா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கதை சொன்ன உடனே எனக்கு சார் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பவும் வந்து இதே பதில தான் அவர் சொன்னான், சூரிக்காக பண்ணுறேன்னு சொன்னாருன்னு சொன்னால் அது வந்து அதை சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் பெரிய மனசு வேணும். ஐ ரியலி உங்களுக்கு பெருசாக பாராட்டுறேன் நான் அதுக்காக. அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன், ஃபைனல் வெர்ஷன் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வெர்ஷன் பார்த்தேன். அவருடைய ரோல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல், அவருக்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலாக இருக்குது இந்த படத்தில் இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியாக செஞ்சுருக்கு. அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் சூரி சொன்னார். இப்போது எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் கனியோட ரோல், அவர் இந்த படத்தில் நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது, இந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது. அது அவருடைய ப்ரெசன்ஸ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அண்ட் அவர் ஒரு வெரி க்ளோஸ் டு த பீப்புள், மக்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக ஆன் ஸ்க்ரீன் வர்றாரு. அது வந்து நமக்கு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது இந்த கதைக்குள்ளே. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஹை ஸ்பீட் ஃபைட் எல்லாமும் நல்லா இருக்குது. துரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவர் வருத்தப்படுவார். துரை வந்து ஜாக்சனோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் தனியாக வந்து செந்திலோட எல்லா படங்களும் பண்ணுறாரு. செந்தில் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர், எல்லா நாளும் ஷூட்டிங்கு வர்ற ஆர்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் அரிதானது தான். அந்த அந்த விதத்தில் ஒரு அரிய விஷயத்தை இந்த படத்தில் நிகழ்த்தியிருக்கீங்க நீங்கள். ஸ்நேகனுக்கு செந்தில் சொன்ன மாதிரி உங்களோட ஏற்கனவே அவருக்கு பழக்கம் இருக்க தான் செய்யுது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருடைய ரோல்ஸுமே கன்வின்சிங்காக இருக்குது, சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. ப்ரொடியூசரை பற்றி சொல்லலை. இந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப
பேஷனட்டாக ஒர்க் பண்ணார். செந்தில் சொன்ன அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசரானு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு வெரி பேஷனட் ப்ரொடியூசர். அண்ட் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கார் ப்ரொடியூசர். ஃபினான்சியர்ஸும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க, டைரக்டரும் நல்லா சொல்கிறாரு, நடிகர்களும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க. இட்ஸ் a குட் திங். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். செப்டம்பர் 10th அன்னைக்கு மேனேஜர் சார் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்றாரு. அப்பயே யோசித்தேன், ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும், பரவாயில்ல, பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, அதை வேண்டானே சொல்லக்கூடாதுன்னு. ஓகே சார், நான் இப்படியாவது கிளம்பி காரில் கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். 2 மணி கால் ஷீட். செப்டம்பர் 11th அன்னைக்கு நான் போய் கோவிலில், நல்ல சகுனம் பாருங்கள், நான் கோவிலில் தான் வந்து இயக்குனரை மீட் பண்ணேன். நான் அவருக்கு முதல்ல எடுத்தோன்னே தேங்க்ஸ் தான் சொன்னேன். இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு. அதனால நன்றி சார்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அப்புறம் கதையெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது, நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி நாங்கள் ஓகே, அவ்வளோதான். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து கேரளாலேருந்து வந்திருக்காருல அந்த தம்பியோட அப்பதான், அவரோட ஃப்ரெண்டு சூரி சார், அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார். எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா, ஹை அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி சார் வரார், ஆனால் காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வேற ஒரு படத்தில் காம்பினேஷனில் நடிச்சிட்டோம். அப்படியா இப்போ வந்து அப்போ தான் சொல்கிறாங்க சூரி சார் இந்த படத்தில் ஹீரோ. அப்படியா, எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறியிலே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பித்தேன். அந்த படம் நடித்தேன்னு சொல்கிறத விட வேலை பார்த்தேன், அவ்வளோதான். அதில் டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும், வாட்ச் கட்டிக்கணும், இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் பிளாங்காக வந்திருக்கிறேன் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு. வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபஸ்ட்டு படம் சுந்தரபுருஷனில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லாரும் பொள்ளாச்சியில் படம் பார்க்குறோம். ஒரு மேகம் ஷார்ட் போட்டதுக்கு அந்த தேட்டரே கிளாப் பண்ணியே அடங்கலை அந்த சாங்கில். ஞாபகம் இருக்கா சார்? ஓகே, நான் தான் சார் அந்த அவரோடைய மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன். நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், ஓகே, நோ மேக்கப். அப்பா, அங்கே ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா மேக்கப் போட விட மாட்டார், லிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டார். அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது. ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்பயே நான் நினச்சேன், இதை தொடக்க சொல்ல போகிறாருன்னு. அதே மாதிரி தான் நடந்தது. ஆனால் ஸ்க்ரீனில் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே. இந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜீ தமிழில் பார்த்தேன். பார்த்தோன்னே நான் பார்த்துட்டே இருந்தேன், என் வீட்டில் தான் பார்க்குறேன். நான் எந்திரிச்சு நின்றுட்டேன், இது சூர்யா, இது சூர்யா, இது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் அவர் கூட விரும்பலாம் பண்ணும்போது காமெடி தான், நிறைய படங்களும் பார்த்துருக்கேன். சூர்யா, இது சூரிய, நம்ம தப்பாக பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பார்க்குறேன். அவர் அந்த வாத்தியார் விஜய் சேதுபதியை பிடிச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறாரு, அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அடுத்து 2 நாள் கழித்து அவரை மீட் பண்ணோடனே நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன், எப்பா நீயாப்பா இப்படி பண்ண, எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சு, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹீரோவை வர முடியும், ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்கள் பண்ண முடியும், எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப அதையே தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன், சார் உங்களுக்கு எப்படி சார் அவர் தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தார் சார். அதில் நடிச்சிட்டு இருக்கும்போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணால் கூட எனக்கு சூரி தெரிய வேணாம். ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க, சூரியா தானே தெரியவார், ஏன் வேணாங்கிறாரு. எனக்கு அதெல்லாம் புரியல. ஏன்னா நான் கதையே கேட்கல, நமக்கு சொல்லவும் இல்லை. டக்குன்னு ஒன்று சொல்லுவார் டைரக்டர், சூரி தெரிய வேண்டாம், எனக்கு சொக்கன் தான் தெரியணும், சூரி தெரிய வேணாம்மா, என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல. ஆனால் இப்போ இவங்க எல்லாம் பேசுறதை வச்சு இப்போ எனக்கு தெரியுது. அதே மாதிரி ஃபைட்டு, நைட் எஃபெக்ட் ஃபைட்டு, மார்னிங் எல்லாம் சீன் எடுத்து நிற்பாரு. அப்போ பாவமாக இருக்கும், அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படி ஓடி நின்றவரை புழிஞ்சிட்டாங்க, எல்லாமே புழிஞ்சாங்க. அது நல்லா தெரிஞ்சது எனக்கு, நல்லா புழிஞ்சு எடுத்துட்டாங்க.
அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் என் தங்கச்சி சொல்வா, சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவள் எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பார்ப்பாள். நான் சொல்லுவேன், இதை தான் போன வாரம் பார்த்தல, அதையே உட்காந்து. இல்லை எனக்கு அவரை பிடிக்கும். அதனால் நான் சொன்னேன் ஃபோனில், இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா, ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு. எனக்கு கூச்சமாக இருக்குது அவங்கக்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தம்பி, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தம்பின்னு எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டேன், என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசருங்கிறதே தெரியாதுங்க. டப்பிங்கு போகும்போது தான் எனக்கு தெரியும். எனக்கு டோட்டலாக கதையும் தெரியாது, யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது, யார் டைரக்டரும் தெரியாது. செப்டம்பர் 10ஆம் தேதி லோகநாதன் சார் ஃபோன் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் பண்ணுறாரு. 11ஆம் தேதி காலையில் புறப்பட்டு போகிறேன், 2 மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சு. இதுதான் தெரியும் எனக்கு. டோட்டலாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க. ரொம்ப, அதாவது என்னோட அசிஸ்டண்ட்டே சொல்லுவான், ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சம்மா, இதுக்கு மேலெலாம் நம்மளை வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமாக ஒர்க் பண்ண படம் இது. ஆச்சரியக்குறியோடவே ஒர்க் பண்ண படம். ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்கார், இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கார் நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது. அதே மாதிரி மலையாளத்துலேருந்து வந்த ஹீரோ இருக்கார் பாருங்க, டைரக்டர் சொன்னார் இல்லைங்களா, அவரை வந்து ஒரு வெறியோட தான் நடிப்பார். அது உண்மை. ஒரே ஷார்ட்டில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டே பிடிக்கும் போது அப்படி லேசாக பிடிச்சாச்சு, அவ்வளோதான் பிடிப்பாருன்னு. அடுத்து டேக்கப் அப்படி பிடிச்சாரு, அப்படி நின்றுடுச்சு. ஐயோ இந்த பையன் எப்படி பிடிக்கிறானே அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அவர் நடித்தார். ஹீரோயின்ஸோடலாம் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸு. ஏன்னா எங்கள் வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கும், அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக நடித்த படம் இது. சமீப காலத்தில் நான் நடித்ததுலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடித்த படம் இது. அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகேயன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்குறேன். இதோட எத்தனை தடவை தான் நான் இதை சொல்கிறதுனே தெரில. நானும் சொல்லி 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 போப்பான ஆகிப்போச்சுங்க எனக்கு உண்மையிலேயே. இப்படியா சான்ஸ் கேட்குறது, இல்லைன்னா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன்லேயாவது வேலை செய்ய போகிறேன் நான். ஏன்னா நாங்கள் வந்து இடம்பொருள் ஏவலில் வந்து 14 நாள் விஜய் சேதுபதியோட, ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க அந்த பையனே சொல்லிக்கிறேன் பரவாயில்லையா, ஆமாம், அந்த பிள்ளை அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ நல்ல பிள்ளை. எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையிலேருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வர்றது. அதே மாதிரி தான் சூரி, அவங்க ஹோட்டல்லேருந்து கோலா உருண்டை அது இதை சாப்பிட்டுன்னு சந்தோஷமாக இல்லாமல் எப்படி இருப்பேன் பின்ன. அந்த ஷூட்டிங்கில் சந்தோஷமாக இருந்ததுக்கு முக்கால்வாசி காரணம் சூரி சார் தான். மதுரையிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து தேனியில் கொடுப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக வேலை செஞ்சுருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்டில் அப்படின்னாவே அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்டை நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டாக கொண்டு வரும். அதை மேலும் வெற்றி ஆக்குறது உங்கள் கையிலலாம் இருக்குது. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்.